யூதர்கள் பாலஸ்தீனுக்குள்ளே வருவதற்கு அனுமதி இருந்ததான்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் பாலஸ்தீன் வர்ற வரைக்கும் யூதர்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி கிடையாது. கிட்டத்தட்ட 500 வருஷம் ஈசா நபியுடைய வருகையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை வரைக்கும் யூதர்கள் பாலஸ்தீன் வழியாக கூட போக முடியாது, அதுக்குள்ளே கூட நுழைய முடியாது. முற்றிலும் தடை செய்யப்பட்டு இருந்தது. அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஹலா ஹராமின் அலா ஹரியத்தின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, ஒரு ஊரை நம்ம ஹராம் ஆக்கியிருந்தோம் அவங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ பாலஸ்தீனை இவங்களுக்கு ஹராமே ஆக்கியிருந்தான் அல்லாஹ். அப்போ அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் இறக்கம் காட்டி என்ன பண்ணுறாங்க, வாங்க தொழுதுக்குங்க, ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துக்குங்க, போய்கிட்டே இருங்க, உங்கள் வழிபாடு நடத்திக்கிங்க, போய்க்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தளர்த்தி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டு இன்றைக்கும் இதில் இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அந்த வரலாறுலேயே நம்ம